வணக்கம். சிங்கப்பூர் ஈவென்ட் சூப்பரா போச்சு. பல புது நண்பர்கள் 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல. ஸோ பல பேர சந்திச்சேன். இப்ப ரோட்ல சந்திச்சேன், கடையில, இங்க, அங்க, மால்ல பல இடத்துல சந்திச்சேன். ஈவென்ட்லயும் சந்திச்சேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு வாட்டி துபாயில மட்டும் நீங்க வரீங்க. இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால அபுதாபியில ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்க டீம். அக்டோபர் 5ஆம் தேதி ஈவென்ட் பண்ண போறோம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு இருக்கும், ஒன்னால் முடியும் தம்பின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதே சேனல்ல ஒரு மாற்றுத்திறனாளி ஆண்டர்பிரனர் லிஃப்ட் செய்யறவரை பத்தி அவரை தனியா பேசி ஒரு இன்டர்வியூ எடுத்து நான் போட்டிருந்தேன். ஸ்ரீகாந்த் பொல்லா அப்படின்னு. யாரெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்களோ ஸ்ரீகாந்த் பொல்லாவோட கதையை பாருங்க. ஆந்திர பிரதேஷ்ல ஒரு சின்ன குக்கிராமத்துல பிறந்து பிறப்புலேருந்து கண்ணு தெரியாம இருக்கணும். அவங்க அப்பா அவர் பேரு ஸ்ரீகாந்த் அப்படின்னு வச்சது இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆடுற ஸ்ரீகாந்த். ஆனா பிளைண்ட் கிரிக்கெட்ல ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு ஆடிடுவார். ஆனா இந்தியாவில் 12th வரைக்கும் சூப்பரா மார்க் வாங்கினவருக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் இல்லைன்னு அவர் MITல படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிடுவார். MITல படிச்சு திரும்பி இந்தியாவுக்கு வந்து வேஸ்ட்டை எப்படி பேப்பராக மாற்றுறதுன்னு பொல்லா இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் ரத்தன் டாட்டா கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். பொல்லா இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 100 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு கண்ணு தெரியாட்டா கூட நீங்கள் எவ்வளோ தூரம் போகலாம் வாழ்க்கையிலங்கிறதுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நாளைக்கு ஸ்ரீகாந்த் பொல்லா எப்படி இருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா மலேசியாவில் ஒரு கதை. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாங்கன்னு உங்களுக்கு புரியறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஆத்தர் ராக்னு ஒருத்தர் இருக்காரு, 98 வயசு. அவர் போலியோ அஃப்ளிக்டட். இந்த ஆத்தியர் ராக் தான் வந்து நீங்க நினைக்கிற எல்லா பெரிய கம்பெனிக்கும் ஒரு ஃபவுண்டிங் வெஞ்சர் கேபிட்டல். ஆப்பிளா இருக்கட்டும், இன்டெல்லா இருக்கட்டும், எல்லா கம்பெனிக்கும் அவர் தான் முதல்ல காசு போட்டார். 98 வயசுல இன்னைக்கும் அமெரிக்கால உயிரோட இருக்காரு. இவ்வளோலாம் நான் பேசிட்டேன்னு இப்போ இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, இன்னைக்கு ப்ளூம்பர்க்ல ஒரு பெரிய நியூஸ் வந்துருந்தது. இதுல என்னன்னா, இவங்களாவது வந்து இந்த ஆத்தர் ராக்கும் ஸ்ரீகாந்த் பொல்லாவும் படிச்சுட்டாங்க. படிச்சு இவ்வளோ தூரம் முன்னேறி ஏறினாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஆளை ஸ்கூல்லேயே சேர்க்கல, 5 வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கிறது தான் இன்னைக்கு பேச போகிறேன். அதனால நீங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. நான் பேசுகிற ஒரு பேர் லீ தான் வா அப்படிங்கிற ஒரு பேர். அவர் வந்து கிளாங் அப்படிங்கிற ஒரு ஊர் மலேசியாவில் பிறந்து வளர்ந்தவர். அது கோலாலம்பூர்ல மலாக்கா ஸ்டேட்ஸுக்கு போகிற பாதையில் இருக்கிற பல ஊரில் இது ஒரு ஊர். 6 வருஷம்தான் அவர் ஸ்கூலுக்கே போனார். ஏன்னா அவரோட கூட பிறந்தவங்க 10 பேர். அதனால 6 வருஷத்துக்கு மேலே அவரை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. சின்ன வயசுலேயே அவருக்கு போலியோ வந்ததுனால அவர் கம்ப்ளீட்லி வேஸ்ட்லேருந்து கீழே பேரலைஸ்டு. இது மாதிரி இருந்தவர் ஃப்ராங்க்லின் டீல்னோ ரூஸ்வெல்ட்டுங்கிறவர். அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஆளும் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஃபோட்டோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேரில் இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு படிப்பறிவும் கிடையாது, அதே சமயத்தில் வந்து என்னால் ஃபிசிக்கலாக எழுந்து வேலையும் செய்ய முடியாது, அதனால நான் வந்து எனக்கு யாரும் வேலை வாய்ப்பே கொடுக்கல. ஸோ ரோடு வாசலில் ஒரு ஸ்நாக் கடை ஆரம்பித்தார். அவங்க அம்மா பண்ணி கொடுத்த ஸ்நாக்ஸை விற்க ஆரம்பித்தார். அதுதான் அவர் ஆரம்பித்த ரீட்டைல் வெஞ்சர். நம்ம பீச்சில் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. நான் ஒரு வாட்டியும் சன் நியூஸுக்கு போகிறச்ச அந்த கடைகள்லாம் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட ஹோப் என்னென்னா, அந்த கடைகள்லேருந்து ஒரு லீ தான் வா வருவானா அப்படிங்கிறது தான். அது மாதிரி ஸ்நாக் கடையை ஆரம்பித்தவர் நேற்று ஒரு IPO போட்டார் ஒரு கம்பெனிக்கெல்லாம். IPOட டோட்டல் வேல்யூவேஷன் $3.25 பில்லியன். இது மட்டும் இல்லை, அவர் தான் சோல் ஃப்ரான்ச்சைசி ஃபார் பர்கர் கிங் இன் மலேசியா. மலேசியாவில் இருக்கிற பெரிய பேங்க்கில் 5% ஷேர் அவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு $3.3 பில்லியன் இருக்காருங்கிறார். அவர் பிறந்த வருஷம் 1964. ஸோ அவருக்கு கரெக்டாக இப்போ 60 வயசு ஆகுது. அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த சின்ன ரோடு பக்கத்தில் இருக்கிற கடையை மினி சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றினார். அந்த மினி சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் விற்கும். 12% ஆஃப் ஆல் கிராசரி ஐட்டம்ஸ் சோல்டு இன் மலேசியா அவரோட கடையில் தான் விற்குது. இந்த கடையில் முதல்ல பர்ச்சேசிங் மேனேஜராக வந்து சேர்ந்த ஒரு லேடியை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு வயசு 44. 1987க்குள்ள
அவர் வந்து ஒரு 2 வருஷத்துல 8 கடை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 8 கடை தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கடையாகிறது போய் சேர்ந்துருச்சு. இப்போ மார்க்கெட்ல வந்து மோஸ்ட் ஆக்டிவ் மார்க்கெட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து மலேசியன் மார்க்கெட். அந்த மலேசியன் மார்க்கெட்ல இப்போ ஐபிஓ வந்து பீக்கில் இருக்கு நம்ம ஊர் மாதிரி. இந்த சமயத்தை பார்த்து அவர் டப்புன்னு ஒரு ஐபிஓ போட்டார். ஐபிஓ போட்டதில் அவரோட ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகி லிஸ்ட்டுக்கான அப்புறம் 15% ஏறி இருக்கு. இதில் இன்னும் ரொம்ப என்ன தெரியுமா, அவர் வந்து எல்லா விஷயம் பிஸ்னஸை பற்றி கற்றுக்கிட்டது அவராக வந்து புஸ்தகத்துலேருந்து படித்ததும் மற்ற சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் அவரை இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கு. இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. 1987 ஆரம்பித்த இந்த க்ரோசரி ஷாப்பு ஒரே வருஷத்துல 8 ஷாப் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு அவரோட ஒய்ஃபும் அவரும் ப்ராக்டிகலி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி பேரு 99 ஸ்பீட் மார்ட் அப்படின்னு பேரு. அவங்க வந்து 40% மினி மார்க்கெட் ஷேர் மலேசியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12% ஆஃப் ஆல் கிராசரிஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதில் எதுக்குன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளோ பெரிய நம்ம ஊரில் இன்னைக்கு ஒரு ஆன்டி ஸ்மால் பிஸ்னஸ் மூமெண்ட்டு நடந்துட்டுருக்குது. எல்லாத்தையுமே ஒரு 2 கார்பரேட்டுகளுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் இந்த லீத்தீன் வியூவோட ஸ்டோரிங்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. ஸ்ரீகாந்த் பல்லாவோட ஸ்டோரியும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. இது எல்லாமே உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போதைக்கு வந்து இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி பல பேர் பிஸ்னஸில் நடத்துகிறவங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா, இதை லிஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்க, பிஇட்ட வித்துடுறாங்க. இப்போ கோவை பழமுதூர் சோழன் கடையை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐபிஓ லிஸ்ட் பண்ணாமல் 50% மேலே ஸ்டேக்கை விற்றுட்டு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டுகிட்ட விற்றுட்டாங்க. அந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டுக்காக ஓனர்ஸ் இன்னைக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். சம்டைம்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் இது ஃபெயில் ஆகிடும். நீல்கிரிஸ்ன்னு ஒரு பெரிய பிராண்ட் இருந்தது. அந்த பிராண்டை எப்போ ப்ரைவேட் ஈக்விட்டிகிட்ட விற்றாங்களோ அன்னிலேருந்து அதுக்கு வந்த துரதிர்ஷ்டம் பல ஓனர் மாதிரி கடைசியில் இப்போ மெடிமிக்ஸ் சோப் பண்ணுறவங்கள்ட்ட இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக எண்டு ஷேர் ஹோல்டர்கிட்ட விற்று இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ மாதிரி கூகுள் கிடையாது. இது ஜெனியூன் கம்பெனி, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இதுலேருந்து சம்பாதிச்ச பணத்தில் என்ன ஒரு சோல் பர்கர் கிங் ஃப்ரான்ச்சைசி நம்ம ஊர்னா அதையும் ஐபிஓ போட்டிருப்பாங்க. பர்கர் கிங் ஐபிஓ நம்ம ஊரில் போட்டாங்க. அவர் இன்னும் அதை ஐபிஓ போடாமல் வச்சிருக்கிறாரு. ஒரு பேங்க்கில் 5% மேலே ஸ்டேக் வச்சிருக்கிறாரு. பட்டுக்கோட்டை சொன்னது உண்மை. எல்லாராலையும் முடியும், உங்களாலும் முடியும் தம்பி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.